சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வில் இப்போது இன்றைய தலைப்பாக 9-10 என்ற ஒரு தலைப்பாக மிக அற்புதமான தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக கழுகுமலை, மார்த்தாண்டம் போன்ற இடங்களில் சித்தாந்தமும் திருமுறையும் பயிற்சி கொடுத்து வருகின்ற ஆசிரியை சிவ சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள்தான் நம்மோடு இந்த பொழிவை கொடுப்பதற்காக இணைந்திருப்பவர்கள். அம்மாவை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அவர்களுடைய பொழிவுகளை நிறைய கேட்டு அனுபவித்து ரசித்திருக்கின்றோம். அம்மாவோடைய அழகு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எளிமையான முறையில் கடினமான சித்தாந்தத்தையும் எடுத்து சென்று சாதாரணப்பட்ட மக்களுக்கும் எளிமையான முறையில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் 9-10 என்ற தலைப்பில் இப்போது நம்மோடு சில கருத்துக்களை பகிர்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அது என்னது 9-10 என்று கேட்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரிம்மா, தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியாரவரம் யானை கழல் நாழும் மறவாமல் கழியாரும் மல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய நல்ல நாளிலே 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கிலே ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு அருளாளர்கள் மூலமாக ஏராளமான விஷயங்களை இந்த உலகத்திற்கு சைவ நன்மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கும் லாவண்யா அம்மையாருடைய திருவடிகள் பணிந்து, மற்றும் இதற்கான எத்தனையோ பேர் அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பிரபாதம் பணிந்து இதனை அருமையாக நடாத்தி கொண்டிருக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை உரித்தாக்கி இன்றைய நல்ல நாளிலே 9-10 என்ற தலைப்பிலே அடியேன் மூலமாக திருவருளும் குருவருளும் இங்கே குட்டி வைக்க நமக்கு சிறு ஒரு சிந்தனையை, இந்த 9ஆம் திருமுறையிலே உள்ள ஒரு சிந்தனையை நமக்கு தந்ததற்காக என்னுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறி இங்கே உங்கள் முன்பாக சில துளிகளை இறைவன் நமக்கு தருவார். சிற்றம்பலம். அப்பனை நந்தியை ஆரமோதினை ஒப்பிலி வள்ளலை ஒளி முதல்வனை எப்பரிசாயினோ ஏத்துமென் ஏத்தினால் அப்பரிசீச அருள் பெறலாமே. 9-10 9ஆம் திருமுறையை 9 பேர் மிக அருமையாக இறைவனோடு ஒன்றித்த அந்த சிவ யோக நிலையிலே அனுபவித்து தந்த அருமையான வாசகங்கள், வார்த்தைகள் என்று கூட நாம் சொல்லலாம். ஒவ்வொருவரும் இறைவனை அனுபவித்தார்கள். சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்றார். அப்ப அந்த சித்தம் என்பது உயிரோடு, அந்த உயிருக்கு ஏற்படும் உணர்வு என்பதை மிக தெளிவாக அங்கே தந்தார்கள். இங்கே அந்த உயிர், உடல் உயிர் என்ற 2, உடல் ஜடம், அதற்கு அனுபவம் கிடையாது. அடியேன்னு சிவகாசியில பேசும்போது கூட ஒரு அன்பர் கேட்டார், என்னங்க உடலுக்கு அனுபவம் இல்லையா? இன்னைக்கு நாம தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம், நாம தானே உடல் என்று கூறினார்கள். நாம் இந்த இடத்துலதான்
நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஆனா சைவ சித்தாந்தம் தான் இதனை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தை இன்னைக்கு உலகம் பூரா எல்லாரும் பாடுறாங்க. நான் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிறன் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் பொன்பலி திறம்பலவா தேனார் கமலமே சென்றோதாய் போத்தும்பி. போத்தும்பி என்று அழைக்கிறார் உயிரை. அரச வண்டே என்பது போல அழைக்கிறார். ஊனார் உடை தலையில், இந்த ஊன் உடம்பு மாயை என்ற பொருளிலிருந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு மாயை ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உடம்பு இதுவும் ஜடமே. ஜடப்பொருளுக்கு அனுபவம் உண்டாங்க, அறிவு உண்டா? முதல்ல அறிவு பொருள் தானே அனுபவிக்கும். ஜடப்பொருளுக்கு ஏது அனுபவம், ஏது அறிவு? ஆனால் இந்த ஜடப்பொருளை கூட்டி வைத்திருக்கிறான் இறைவன். எதனோடு? அறிவு பொருளும். உயிர் அறிவு பொருள். அறிவு பொருளுக்கு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தை இந்த ஜடப்பொருளின் மூலமாக அனுபவிக்கிறது. சைவ சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப தெளிவா நம்முடைய திருமுறை அருளாளர்கள் நிறைய பாடல்கள்ல அருமையா கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு திருமுறைகள் படிப்பதற்கு முன்பாக சாத்திரங்களை தெளிவுற கற்றால் திருமுறைகளின் இந்த வார்த்தைகளுக்குரிய பொருள் சரியான பொருள். பொருள் மட்டும் இல்ல, சரியான பொருள் நமக்கு உணரக்கூடியவர்களாக இருப்போம். இங்க 9ஆம் திருமுறை எப்படிப்பட்டது என்றால், இந்த அருளாளர்கள் இறைவனை அனுபவித்தார்கள். இப்ப அனுபவம் யாருக்கு? உயிருக்கு. அனுபவிக்கும் பொருள் உயிர். இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 10. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டி நோடிரண்டும் அறியேனையே. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இனிய பட்டிமன்றத்துல ஏத்திட்டப்பா. அதாவது பட்டிமன்றம் ஏறுறது அப்படின்னா, இந்த காலத்துல பட்டிமன்றம் ஏறுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏற்கனவே தலைப்பு கொடுத்துருவாங்க, அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாள் கொடுத்துருவாங்க, யார் யார் என்ன கருத்து சொல்ல போறான்னு சொல்லிடுவாங்க. அந்த ப்ரிப்பேரிங்ல தான் வருவாங்க. ஆனா அந்த காலம், ஒரு காலம் பட்டிமன்றம் என்பது நடுவர் வந்து அமர்ந்த பின்புதான் தலைப்பு கொடுப்பார். அந்த தலைப்பு உங்களுக்கு இந்த தலைப்பு, உங்களுக்கு இந்த தலைப்புன்பார். நன்றாக கற்று அறிந்த வல்லுநர்கள், இலக்கியம், இலக்கணம், புராணங்கள், சாத்திரம், தோத்திரம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொரு நூலிலிருந்து எடுத்து சொல்வார்கள். அந்த நூலில் எடுத்து சொல்லும் கருத்துக்கு இவர்கள் சரியான மறுப்பு கொடுக்கணும். இதெல்லாம் அப்ப எங்க இருக்கணும்? ஸ்டோரேஜ்ல இருக்கணும். ஆரியா சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, டேங்க்ல தண்ணி இருந்தா பைப்பை திறந்தா கீழே வரணும். டேங்க்ல தண்ணி இல்லைன்னா வரலையே, வராது இல்லையா? அப்ப ஸ்டோரேஜ் சரியாக இருக்க வேண்டும். இந்த பட்டிமன்றம் ஏற்றுதல் என்பது அதுதான். அந்த காலத்துல மாணிக்கவாசக பெருந்தகையார் சொல்கிறார், பட்டிமன்றத்துல என்னை ஏத்திட்டப்பா, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எது தெரியாதுன்னு சொல்றாருன்னா, 8. தமிழில் 8 என்பது அகரம், சிவம். 2 என்பது உகரம், சக்தி. 8 தெரியாது, 2 தெரியாது. 8 2 சேர்ந்து 10. 10 என்பது யகரம், உயிர். இந்த அகரமும் உகரமும் சிவமும் சக்தியுமாகி எங்கே இருக்கிறார்கள்? யகரமாகிய உயிருக்குள் இருக்கிறார்கள். இந்த உயிரையும் எனக்கு தெரியலையே. இது அறிவு பொருள். இந்த அறிவு பொருளிலே ஒரு சிவமும் சக்தியும் கலந்து பேரறிவு பொருளாகிய சிவசக்தி கலந்திருந்து என்னை நடத்துகிறது என்றும் தெரியவில்லையே.
எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க, திருவாசக வார்த்தைகள். அதனால்தான் திருவாசகத்தை ஓதுதல் எளிது, உணர்தல் அரிது என்று சொல். 10 என்பது உயிர். இந்த உயிரிலே கலந்து இருந்து நம்மை இந்த உடம்போடு, என்ன உடம்பு? மாயையாகிய ஜடக. இன்றைக்கு நாம் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாயா காரியமாகிய உடலின் மூலமாக. அதை இறைவன் உள்ளிருந்து செஞ்சுட்டு இருக்கார். உயிரில் இருந்து, 10 ஆகிய உயிரில் இருந்து, அதான் 10 ஆனவன் இவன். உயிருக்கு உயிராக இருக்கும் பேரறிவு பொருள் இவன். சிற்றறிவாகிய உயிரை இயக்குபவன் இவன். அவன் இயக்கம் இல்லைன்னா அவன் இயங்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. இதைத்தான் நமக்கு நம்ம திருமுறைகள் எவ்வளவு அழகாக, ஒவ்வொரு நீங்க திருமுறை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் என் உளவே புகுந்த அதனால், என் உளம், இந்த இடத்துல உளம்ன்ற ஒரு சொல்லுக்கு 4 வகையான பொருள் உண்டு. உளம் என்பது இந்த மனத்தையும் குறிக்கும், சூட்சும தேகத்தையும் குறிக்கும், உயிரை குறிக்கும். இங்கே உளம் என்பது உயிரை குறிக்கிறது. அந்த உளமே புகுந்த அதனால், என் உயிரிலே நீர் இருப்பதனால், எவ்வளவு அருமையாக சொல்ற, என் உள்ளம் கவர் கள்வன். கள்வன் என்பது மறைந்திருக்கும் பொருள். இறைவன் மறைந்து இருக்கிறான். யாருக்கு? நம் போன்ற சகலவர்க்கு, ஆன்மாக்களுக்கு. இந்த உயிர் நிலை, ஒவ்வொரு உயிர், எல்லா உயிர்களும் எல்லா உயிர்ன்ற வகையில சேர்ந்துருது. எல்லா உயிர்கள் தான். ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உயிர்கள் தான். அதற்கும் மேலான உயிர்களும் இருக்கிறார்கள். எல்லா உயிர்கள் தான். ஆனால் அதனுடைய அறிவு வகையிலே இங்கே வேறுபடுகிறது. ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு என்பதை ரொம்ப நம்ம சாதாரணமாகவே உணரக்கூடியவர்களா இருக்கும். அதனாலதான் இந்த உயிர் ஒவ்வொரு நிலையிலும் மாறி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ற உடம்பு, ஒரு அறிவுக்கு உரிய உடம்பு, 2 அறிவுக்கு உரிய உடம்பு, இதையெல்லாம் இறைவன் கொடுத்து அந்த உடம்பு, அந்தந்த உடம்பு மூலமாக இந்த உயிர் அனுபவத்தை பெறுகிறது. ஒரு அறிவுனா அதுக்கு என்ன அனுபவமோ அதுதான். 2 அறிவுனா அதுக்கு என்ன அனுபவமோ அதுதான். 6 அறிவுக்குடைய இந்த உடலோடு கூடிய இந்த உடல் நம்ம இந்த பிறவியில பெற்றிருக்கிறோம் என்றால் 84 லட்சம் யோனி பிறவிகளை கடந்த இந்த உடல் மானுட சட்டை என்று சொல்வார். அதை இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ஆழமாக கொஞ்சம் சிந்தித்து உணர வேண்டும். இறைவனுடைய சிவபரத்துவம் நமக்கு திருமூல தேவநாயனார் 10ஆம் திருமுறை, இங்கே 9-10 என்பது 10ஆம் திருமுறை. அந்த திருமூல தேவநாயனார் முலன் என்ற உடம்பிலே இருந்த அந்த சுந்தரநாதனாகிய யோகி, சிவயோகி, சிவயோகத்திலே ஒன்றினார். படர் அரசின் கீழாக இருந்தார். 1 வருடம் சிவயோகத்தில் ஒன்றி இருந்து இறைவனை கண்டு ஒரு பாடல் முகிழ்த்த. 1 வருடத்திற்கு ஒரு பாடல். அப்ப அந்த யோகத்துல ஊறி திளைத்த வரிகள் எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல தேன், அந்த தேனில் ஊறிய இந்த கனி, ஒரு பலாச்சுளை எடுத்து வச்சுக்கணும், அது ஒரு பேரிச்சம்பளம், நல்ல தேன்ல போட்டு ஊற வச்சாச்சு. ஊற 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 அதனுடைய சுவையும் சத்தும் அதிகமாகும். அது போல இந்த திருமந்திரம், மந்திர சொல், அந்த மந்திர சொல் ஏராளமான கருத்துக்களை, ஏன்னா அவர் அந்த யோகத்துல நின்று இறைவனை கண்டு அங்கே நமக்கு அருளிய பாடல் மந்திரங்கள். உயிர் முதல்ல சிவபரத்துவம் பாயிரச்சையில் இருக்கு. அதுல 9 தந்திரங்களாக தந்திருக்கிறார். அந்த 9 தந்திரங்களே சிவபரத்துவம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யோ அருந்தவம் இல்லை,
அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. அவனன்றி ஊர் போகும் ஆரறியேனே. அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. இந்த மூவர் என்பது சகல வர்க்கத்திலே மிக உயர்ந்தவர்கள். அப்ப இவர்களும் உயிர்களா? உயிர்கள், பசுக்களே, பசுக்களே, ஆனாலும் கூட உயர்ந்தவர்கள். ஏராளமாக இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவனிடம் இந்த பதவியை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் இவர்களுக்கு தொழில் கொடுக்கப்பட்டது அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. அப்ப இறைவன் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வரிகள் பாருங்க. அடுத்து ஒரு மந்திரமாக சொன்னார், அவன் அன்றி ஊர். ஊர் என்பது முக்தி பேரு, பேரானந்தம். பேரானந்தத்தை அடைதல் என்பது அவனை அன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே என்று மிக அருமையாக இந்த 10ஆம் திருமுறையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார். என்றால் நமக்கு இங்க 9ஆம் திருமுறை, 9க்குள்ளதான 10 பார்க்கணும். 10ஆகிய உயிர். இந்த உயிர் எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கிறது என்றால், ஒன்றையும் அறிய முடியாத நிலையிலே, மலத்தோடு கூடிய நிலையிலே இங்கே இருக்கிறது. முதல்ல கேவல நிலை. அந்த கேவல நிலையில ஒன்றும் அறியாமல் ஆணவ மலத்தோடு ஆணவ இருளோடு கூடியிருந்த காலத்திலும் இங்கே இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கிறார். இந்த உயிரின் அறியாமையை நீக்க வேண்டும் என்று கருணை கொண்ட இறைவன் தான் இங்கே மாயையிலிருந்து இந்த உயிர்களுக்கு வினைக்கு ஏற்ற உடலை கொடுக்கிறான். இப்போது சகல நிலை. இந்த சகல நிலையிலே மாயையின் காரியமாகிய உடம்பின் மூலமாக உலகத்தை அனுபவிக்கும் இந்த உயிர். இந்த உலகம் நிலை இல்லாதது, பொய்யான பொருள். நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கிறது, பொய். பொய் என்பது இல்லாத பொருள் அல்ல, நிலை இல்லாத பொருள். நிலை இல்லாத பொருளை கண்டு உணர்ந்து இவை நிலை இல்லாதது என்ற உணர்வு வந்த மாத்திரத்திலே இறைவன் அப்படி என்றால் மெய்யது, இது பொய் என்றால் மெய்யது. அந்த மெய்ப்பொருள் உனக்குள்ளே இருக்கிறது. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடுன்னா தேவனே, என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த மெய்ப்பொருளை கண்டு உணர்ந்து அனுபவிக்கும் ஆன்மாக்கள், உயிர்கள். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்கள், இது இப்ப பக்குவ நிலை. இந்த ஒவ்வொரு பக்குவம் இதுல இருந்தே கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அந்த சுத்தத்திலே மலம் நீக்கம் வருதல், அதெல்லாம் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்துடைய காரியம் நீக்கம் பெற 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 உள்ளிருக்கும் ஒளியான இருள் வெளிப்பட்டு தோன்றிவிடும். இவர்கள் இந்த 9ஆம் திருமுறை தந்த இதுல ஏராளமான செய்திகள் இங்க கொட்டி கிடக்குது. அம்மா லாவண்யாமா சொன்ன மாதிரி ஒரு வருட காலம் கூட இதெல்லாம் காணாது. அவ்வளவு நுணுக்கமான ஒன்று. நிறைய பேர் இவங்க அம்மா PhD பண்றவங்களுக்குலாம் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிக்க நாங்களே இப்பதான் வாசிச்ச பிறகு ஆமா உண்மையிலேயே எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்ற சிந்திப்பதற்கு எங்களை போன்ற ஆன்மாக்களுக்கும் ஒரு அருமையான ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இறைவனுடைய திருவருள் இது நமக்கு குட்டி வைத்திருக்கிறது என்ற திருவருளை நாங்கள் முன்னிறுத்தி திருவருளுக்கு நன்றி நன்றி என்று கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். திரு மாளிகை தேவர் திருவாவடுதுறையிலே வாழ்ந்தவர், யோகி, சிவ யோகத்திலே திளைத்தவர், இறைவனோடு ஒன்றித்த இருந்த நிலை. அதனால்தான் சிவப்பரத்துவம் முதல்ல சொல்லும் போது ஒளி வளர் விளக்கே என்றார். முதல்ல எடுத்தோன்னு அவர் சொன்னது அதுதான், ஒளி வளர்கின்ற விளக்காக இறைவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் வளர்கின்ற விளக்காக. இது சொரூப லக்கணம். உலப்பிலா ஒன்று என்றெல்லாம் சொல்லிய அவர் இப்படிப்பட்ட சொரூப லக்கணத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவம், இறைவன், பரம்பொருள், உயிர்களாகிய நமக்கு பேரானந்தத்தை தரும் பொருள் என்பதை உணர்த்துவதற்காக சித்த
முகத்துள் தித்திக்கும் தேனே என்ற அருமையான வார்த்தையை அங்கே வைத்தார். அதோடு இப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கிற என்றார், தெளி வளர் வெளி வளர் தெய்வ கூத்து, வெளி வளர் தெய்வ கூத்து, ஆகாச வெளியே தனக்கு இடமாக கொண்டு அருமையாக ஆடல் ஆடும் இறைவன் எம்பெருமான் குத்தவெருமான் என்றெல்லாம் அருமையாக எடுத்து சொன்ன அந்த மாளிகை தேவர் அப்ப இறைவனை எப்படி அனுபவிச்சிருக்கிறாங்க பாருங்க. இறைவன் அனுபவ பொருள், அனுபவிக்கும் பொருள் உயிர். இறைவன் அனுபவத்தை கொடுக்கும் பொருள் உயிர், அனுபவத்தை பெறும் பொருள். பத்தாகிய உயிர் இறைவனை அனுபவிக்கிறதா. எப்படி அனுபவிக்கிறதா? இதை திரு மாளிகை தேவர் இந்த 3வது பதிகமாக கொடுத்திருக்கிறார். உறவாகிய யோகம், உறவாகிய யோகம், இறைவனோடு உறவு கொள்ள வேண்டும். இதை அப்பர் பெருமானும் ரொம்ப அழகாக சொல்றார். அந்த உறவு என்ற கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்பார். உறவு என்ற கோல் நட வேண்டும். நம்முடைய அருளாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறி, மகமை நெறி, தாச நெறி, சக மார்க்கம், தோழமை நெறி, இப்படியெல்லாம் சொல்லி வைத்தார்கள் என்றால் அந்த நெறியிலே அவர்கள் நின்று இறைவனை அனுபவித்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அனுபவித்தார்கள். அந்த அனுபவம் நமக்கும் வர வேண்டும். ஏனால் உயிர் அனுபவிக்கும் பொருள். இன்றைக்கு எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது? உலகத்தை, பொய்யான உலகத்தை, பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் என்று மணிவாசகன் ரொம்ப அழகா சொல்றார். பொய் காட்டி, ஏனென்றால் உலகத்தை காட்ட வேண்டும். ஏனென்றால் தூள உடம்போடு கூடிய இந்த ஆன்மாக்கள், இந்த உடம்பு மாயையிலிருந்து பெறப்பட்டது. இந்த தூளமான உலகத்தைத்தான் முதலில் அனுபவிக்கும். அதன் பின்பாக சூட்சுமமாக உள்ளே இருக்கும் இறைவனை காண வேண்டும் என்றால் இந்த பொருள் எனக்கு பகை பொருள், இந்த பொருள் எனக்கு மாறுபாடான பொருள், இந்த பொருள் எனக்கு வேண்டாம், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்ற மணிவாசக பெருந்தகையார். அப்பொழுதுதான் இறைவன் இதோ நான் இருக்கிறேன் என்று பற்றி கொள்வார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே, அந்த ஏகாரம், திருநிலை ஏகாரம், நின் பாதமே மனம் பாவித்தேன். அந்த திருவடியோடு ஒன்றுதல். அப்படி ஒன்றுதல் தான் யோகம். எதனோடு ஒன்றுதல்? இந்த உயிர் ஒன்ற வேண்டும். உலகத்தோடு ஒன்றும் பொழுது எப்படி இருக்கிறது? உலக அனுபவம் கிடைக்கிறது. ஆனால் இந்த உலகமோ மாறும் பொருள், பொய்யான பொருள், மாறாத பேரின்பம் தரும் பொருள் நம்மிடமே இருக்கிறது. உயிருக்கு உயிராக இருக்கு. அந்த பொருளோடு ஒன்றுதல், அதைத்தான் இங்கே உறவாகிய யோகம் என்று 9ஆம் திருமுறையிலே திரு மாளிகை தேவர் பஞ்சம பண்ணில் மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். இந்த பதிகத்துல 12 பாடல்கள் அமைந்துள்ளது. இந்த பதிகம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அகத்துரை பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நற்றாய், செவிலித்தாய். நற்றாய்னா அந்த குழந்தைய பெற்ற குழந்தை உடலுக்கு இவதான் தாய், நற்றாய்மா. செவிலித்தாய் என்பவள் இந்த குழந்தைய பேணி வளர்ப்பவள். பார்த்து பார்த்து வளர்க்கிறா, சாப்பாடு பார்த்து பார்த்து கொடுக்குறா. அது முகக்குறிப்பை பார்த்து இதுக்கு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு பருவத்திலையும் அதை பார்த்துக்கிட்டே வர்றா இந்த செவிலித்தாய். ஏன்னா அந்த செவிலித்தாய்க்கு தான் எல்லாமே தெரியும். நீங்க அகத்துறை பாடல்கள் நிறைய இருக்குது, இலக்கியங்கள்லயும் இருக்குது. நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நமக்கும் எல்லா அருளாளர்களும், ஞானசம்பந்த பெருமான் ஆகட்டும், நாவுக்கரசர் ஆகட்டும், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகட்டும், மாணிக்க வாசகர் ஆகட்டும்,
நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இந்த அகத்துறையில் நின்று பாடியிருக்கிறார். அகத்துறை என்பது தன்னை காதலியாக கொண்டு தனக்குள் இருக்கும் அந்த இறைவனை பதியை காதலனாக கொண்டு அவனோடு ஒன்றிக்க வேண்டும், அவன் தரும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உறவு. இதுதான் உறவு. இது எப்படி நடக்கும்? யோக நிலை. இதுதான் சிவயோகம். நமக்கு 10வது நூற்பா சிவஞான போதத்துல 10வது நூற்பா மிக தெளிவாக இதை சொல்லும். ஏகனாகி நிற்றல் இறைப்பணி நிற்றல். ஏகனாகி நிற்றலும் இறைப்பணி நிற்றலும் அவனே தானே ஆகிய அண்ணன். அருமையான ஒரு நூற்பா. இது சிவயோகம். அப்படி ஏகனாகி நிற்றல் இறைப்பணி நிற்றல், இந்த 2 நிலை. ஏகனாகுதல்னா ஒன்றித்தல். அப்படி ஒன்றிக்கும் பொழுது மலம் மாயை தன்னோடு பல்வினை என்று மலம் நீங்குகிறது. ஏகனாகி நிற்கும் போது, இறைவனி நிற்கும் போது மாயை கண்மம் பல்வினை ரெண்டும் நீங்கும். இது அந்த 10ஆம் நூற்பா நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. உயிர்களின் அனுபவம் சிவயோகம். இது சிவயோகம். அப்படியே பேரானந்தத்தை அப்படியே அனுபவிக்குது. எப்ப அனுபவிக்குது? என்றைக்கு இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறதோ. நம்ம சாதாரண உலக பொருளை ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். அப்ப எடுத்தாலே ஒரு பொருள், இது ஒரு பழம், இதை நான் சுவைக்கிறேன், இந்த அனுபவம், அந்த இன்ப அனுபவம் கிடைக்கிறது என்ற அந்த 3 பொருள், இந்த 3ஆய தன்மை தோன்றாத நிலை, அதுதான் அந்த யோகம். ஞானம், நேயம், ஞாதிரு, இந்த 3. என்ன, ஒருத்த அறிபவன் இருக்கான். அந்த அறிவு, அந்த அவன் அறிபவன், அப்புறம் அறியக்கூடிய பொருள் ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3ம் தோன்றாத தன்மை வரணும். இதுதான் சிவயோகம். ஒன்றித்தல். இங்கே இறைவனோடு ஒன்றித்தல், உலகப் பொருளோடு ஒன்றித்தல் என்பது வேறு. இங்கே இறைவனை அனுபவித்தல். அப்ப அந்த இறைவனை அனுபவித்தார்கள். அடிகைத்தேவர் அனுபவித்தார். 9ஆம் திருமுறையில ரொம்ப அழகாக, கோயில் என்பது திருத்தில்லை, தில்லையிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான் குத்த பெருமான், அழகே வடிவான குத்த பெருமான், ஆனந்த பொருளான குத்த பெருமான், ஆனந்த கூத்து நிகழ்த்து கொண்டிருக்கும் இந்த பெருமான். அந்த குமிழ் சிரிப்பு, கொவ்வை செவ்வாய், குமிழ் சிரிப்பு, இதையெல்லாம் பார்த்த பொழுது இந்த மாளிகை தேவர் என்ற ஆன்மா, இந்த பெண் தன்னை மறந்தாள், தன் நாமம் கட்டால் தலைவன் பாலே கிடந்தாள். அதைத்தான் இங்கே உறவாகிய யோகம் என்ற தலைப்பிலே மிக அருமையாக 12 பாடல்களாக தந்திருக்கிறார். இவ்வளவு ஒரு அருமையா இருக்கு. உறவாகிய யோகமும், உறவாகிய யோகமும் போகமுமாய். யோகம் மட்டும் பத்தாது, போகம் வேண்டும். ஆனந்தம் கிடைக்கணுமே, உயிர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணுமே. இந்த உலகத்து சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில காலம், சில எல்லை, எல்லையோடு காலம், எல்லையோடு கூடிய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. பேரானந்தத்தை, எல்லையில்லாத அந்த பேரானந்தத்தை அனுபவித்தல், அதை இங்கே இந்த ஆன்மா, அடிகைத்தேவர் என்ற ஆன்மா அனுபவிக்கிறது. திருவாவடுதுறையில் இருந்தவர், ஆனால் தில்லை கூத்த பெருமான். ஏனென்றால் ஆன்மாக்களின் தலைவனாகிய பதி, இந்த பதி தரும் பேரானந்தத்தை அனுபவிக்கும் பொருளாகிய உயிர் ஒன்றித்து நிற்கும் சிவயோக நிலை. அந்த உறவு அவர் அனுபவித்ததை நாமும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணை.
இந்த அருளாளர்கள்லாம் அவங்க நாம அனுபவிச்சோம் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இந்த பாடலோ இந்த பொருளோ இப்படிப்பட்ட பேரின்ப பொருள் ஒன்று உண்டு, நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வருமா? அப்ப எவ்வளவு கருணை பாருங்கள். அந்த கருணையினால் சொல்ல முடியாத ஒரு பேர் ஆனந்தம். இதை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாத ஒன்று. ஏனென்றால் உலகத்து சிற்றின்பத்தையே நாம் எடுத்துச் சொல்ல முடியாது. பேரின்பத்தில் திளைத்து இருக்கும் போது அந்த ஆனந்தத்தை எடுத்துச் சொல்ல ஒண்ணுமோ? எங்கெங்கிருந்ததென்ற வண்ணம் சொல்லுகேன், அங்கங்கிருந்தது ருந்தி பெறு, அறியும் அறிவதென்றுந்தி பெறு. இதெல்லாம் அனுபவம். எங்கண் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன். அப்ப அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பேரின்பம் இதெல்லாம் நம்ம உணரணும். உணர்ந்து ஆகா இந்த பொருளோடு உறவு கொள்ள வேண்டும். இந்த உலகம் எனக்கு பகை, நீயே எனக்கு உறவு. அதைத்தான் உறவாகிய யோகமும் போகமுமாய் இந்த உயிராகிய எனக்கு பேரின்பத்தை தரும் போகமுமாய் உயிர் ஆழி. ஒரு அருமையான வார்த்தை, மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் ஆழி என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆளுதல். அப்ப இந்த உயிரை ஆண்டு கொண்டு இருக்கும் இறைவன் எம்பெருமான். இவன் தான் ஆளக்கூடியவன், இவன்தான் பதி. என் உயிருக்கு தலைவன் இவனே. இன்னைக்கு உடம்புக்கு தலைவன் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா உயிருக்கு தலைவன் இவனே. இந்த உணர்வு வந்து விட்டது என்றாலே இந்த உலகம் நமக்கு இல்ல. சாமி அங்க போட்டுருவார் ஒரு இடத்த, அவர் பக்கத்திலே போட்டுருவார். இந்த உலகத்துல இந்த உடம்போடு கூடி இருக்கும் போதே அந்த பேர் ஆனந்தத்தையும் அனுபவிக்கலாம். அது எவ்வளவு அழகா உயிர் ஆழி என்னும் என் பொன். அருமையான ஒரு வாசகம், எல்லாரையும் புரட்டி போடும் ஒரு வாசகம். உயிர் ஆழி என்னும் என் பொன். ஏகனுமாகிய அநேகனுமானவன் நாதனுமானான் என் ருந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்றுந்தி பெற. அவன் ஏகன் அநேகன், என்னுடைய நாதன் தலைவன், என் உயிருக்கு தலைவன். அதைத்தான் உயிர் ஆழி. இங்கே செவிலித்தாய், இங்கே இந்த குழந்தை வளர்கிறது, பெண் பிள்ளை வளர்கிறது. வளர 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 கவனித்துக் கொண்டே வருகிறாள். உடல் வனப்பு மட்டுமல்ல, முகக்குறிப்பையும் கவனிக்கிறார். அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் தானே, நன்றாக கவனித்துக் கொண்டே வருகிறாள். ஒரு கட்டத்திலே தன்னுடைய மகள், அவளுடைய முகம் மாற்றம் அடைகிறது. எதையோ இவள் நினைக்கிறாளே, நினைந்து ஏங்கி உருகுகிறாளே. இவள் உருகும் பொருள் எது, இவளுக்கு எது தேவைப்படுகிறது என்று இவள் வருத்தத்தில் இருக்கிறாளே. இந்த வருத்தத்திற்கு காரணம் என்ன? முகவாட்டமாக இருக்கிறதே, முகக்குறிப்பு எதையோ உணர்த்துகிறதே. இவள் மனத்தில் நினைப்பது என்ன என்று செவிலித்தாய் மிகுந்த கவலைப்படுகிறாளாம். இந்த இடத்துல நல்லா ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. அழியைத்தேவர் என்ற ஒரு ஆன்மா, பக்குவம் பெற்ற ஆன்மா, சிவயோகத்தில் உள்ள ஆன்மா. இவர் தனக்குத்தானே மகளாகவும் தனக்குத்தானே செவிலி தாயாகவும் தன்னுள் இருக்கும் தலைவனை எடுத்து எம்ம வருகிறார். இவர்தான் செவிலி தாயாகி இப்ப சொல்றார். இந்த பாடல் செவிலித்தாயின் கூற்று போல அமைந்துள்ளது. இப்ப இந்த செவிலித்தாய் யாரை பற்றி சொல்கிறார்? இந்த குழந்தையை பற்றி சொல்றார். அந்த குழந்தை யாரு? அழியத்தேவர். செவிலித்தாய் சொல்பவர் யார்?
அழியை தேவர். அப்ப உயிர் ஆன்மா பக்குவம் பெற்ற ஒரு ஆன்மா, பத்தாகிய உயிர்களாகிய நம்மை கடைத்தேற்றும் வண்ணமாக அருமையான ஒரு உறவு, அந்த சிவ யோகமாகிய உறவை நமக்கு புலப்படுத்தும் வண்ணமாக அமைத்த ஒரு பாடலாக இங்கே அமைந்துள்ளது. உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிர் ஆழி. இந்த உயிருக்கு நாதனாக தலைவனாக என்னை ஆண்டு கொண்டிருக்கும் இறைவன் உயிராழி என்னும் என் பொன் போன்றவன் இவன். பேர்பட்ட பொன்னம்பலத்திலே சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் என் பொன். ஒரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற இவன் சாதாரணமானவன் நினைச்சுக்கிட்டீங்களா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு 3 புறங்கள், யாராலே அழிக்க முடியாத 3 புறங்கள், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நேர்கோட்டில் வரும்போது ஒரு அம்பினால் அன்றி நாங்கள் அழிய மாட்டோம் என்று வரம் வேண்டிக் கொண்டவர்கள், தவத்தில் சிறந்தவர்கள், நல்ல தவம், நல்ல இறைவனை நோக்கி தவம் பண்ணி இறைவன்கிட்ட வேண்டி பற்று கொண்டார்கள். 1000 ஆண்டுகள் மேல கீழே இருக்க கோட்டையில எல்லாம் மேல இருக்க கோட்டை பறந்து பறந்து அடிப்பாங்க. அந்த கோட்டை 3 கோட்டை ஒரே நேர்கோட்டில வரணும். ஒரு கணப்பொழுது, அந்த கணப்பொழுதிலே வந்த பொழுது அந்த நேரத்திலே இந்த 3 கோட்டையும் ஒரே அம்பு, ஒரு அம்புதான், அதன் மூலமாக தகர்க்க வேண்டும். எப்படி வர வாங்கியிருக்காங்க பாருங்க. அப்படியெல்லாம் ஒருத்தர் வர முடியுமா? அதெல்லாம் வர முடியாது. அதனால நம்ம அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்று இருமாந்து இருந்தவர். அவர்களை புறம் செற்ற கொற்ற, அதை இறைவனுடைய சிவப்பரத்துவம் இங்கே பேசப்படுகிறது. பேர்பட்ட இறைவன் எப்படிப்பட்ட அம்பு? இனம் பணிந்தது வெள்ளு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் ஒந்தி பெற ஒருங்குடன் வெந்தவர் ஒந்தி பெற ஒருங்குடன் வெந்தவர் ஒந்தி பெற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதங்கையில் ஓரம்பே முப்புறம் ஒந்தி பெற ஒன்றும் பெருமிகை ஒந்தி பெற ஒன்றும் பெருமிகை ஒந்தி பெற. ஒரு 2 அம்பு வேண்டாமாப்பா இவங்களை அழிக்கிறதுக்கு? ஒரே ஒரு அம்பு. அந்த ஒரு அம்பையும் அவர் பயன்படுத்தினாரா? புன்னகை வெண்ணகையாக வெளிவந்தது. அந்த வெண்ணகை ஏனென்றால் இது அஞ்ஞான கோட்டை. அஞ்ஞான கோட்டையை அழிப்பதற்கு ஞான அக்னி புறப்பட்டு வந்தது, அழித்தது. பேர்பட்ட இறைவன் எம்பெருமான் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு வேறு மலையை வில்லாக வளைத்த இறைவன் எம்பெருமான் இறங்கி வர்ற தன்மையை பாருங்க. அவ்வளவு பெருமை உடைய இறைவன் பன்றி பின் சென்று, இந்த 12 பாடல்ல நிறைய இடங்கள்ல அர்ஜுனனுடைய தவமும் அவனுக்காக இறங்கி வந்த அந்த தன்மையும் இங்கே சொல்லப்படுகிறது. பன்றி பின் சென்று நின்ற அன்பினால், இந்த அன்புக்கு ஆட்படக்கூடிய இறைவன் யோகம். இந்த சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன், சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பூஜை எப்படிப்பட்டது என்பதை சோதித்து அறிய வந்த இறைவன் என்பதும் அந்த சிவபூஜையை சோதித்து அறியும்போது எங்க வந்தது? ஒரு பன்றி வருகிறது, அதன் பின்மாக வந்து அந்த பன்றியின் மீது அங்கே அங்கே 3 கோட்டைகளை அழிப்பதற்கு தன்னுடைய புன்னகையே வெண்ணகையாக வந்த இறைவன் இந்த பன்றியை அவர் பார்வையிலே அழிச்சிட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் அம்பு கொடுத்தார். எதற்காக? இந்த அர்ஜுனனுக்கு அருள் புரிவதற்காக. அப்ப இறைவனுடைய எளிவந்த தன்மை, இறங்கி வந்த தன்மை, அதை எடுத்து சொல்லி மறவா என்னும் மணி நீர் அருவி மந்திர மாமலை மேல் உரையும் புறவா. பேர்பட்ட இறைவன் இறங்கி வந்த இறைவன் எம்பெருமான்
இவன் இருக்கும் இடம் எது என்றால் மந்திர மாமலை மேல் உறையும் மகேந்திர மாமலை. அந்த மகேந்திர மலையின் மீது இருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனாக இங்கே இறைவனை காண்பிக்கிறார் திருமாளிகை தேவர். இங்கே மலை என்பது மலைக்கச் செய்யும் பொருள். இறைவனே மலையாக நின்ற அந்த தன்மை, அண்ணாத மலையாக நின்ற தன்மை. மலை என்றாலே மலைக்கச் செய்யும். இவனுடைய பெருமைகள் எல்லாம் நம்மை மலைக்கச் செய்யும். அப்படிப்பட்ட இறைவன் இந்த மகேந்திர மாமலை ஏ மேல்புறையும் புறவா. அந்த மாமலை என்பது என்ன? நம்முடைய திருவாசகம் மிக அருமையாக சொல்லு. சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. சிந்தனைக்கு அரிய சிவம் மந்திர மாமலை மேயாய் போற்றி. அந்த மந்திர மாமலையிலே விற்றிருக்கும் இறைவன். அப்படி இருக்கும் இறைவன் எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. எம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக இப்படி சிவப்பரத்துவம் பேசப்பட்டு அப்படிப்பட்ட இறைவன் இங்கே உயிர்களாகிய நம்மை ஆட்கொள்வதற்காக இறங்கி வந்த தன்மை எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. உயிர்களாகிய நமக்காக இறங்கி வந்த இந்த தன்மை. அப்படிப்பட்ட மலை இறைவன் நினைக்கும் போதே மலைக்கும் பொருளாக, மலைக்க வைக்கும் பொருளாக, மலையாக நின்ற தன்மை. இங்கே மலைமேல் இருந்த தன்மை மகேந்திரமா மலைமேல் உறையும் குறவா. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா திரு தசாங்கத்துல 10 அங்கமாக கொண்டது. திரு தசாங்கம் என்பது 10 அங்கம். அந்த 10 அங்கத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றார். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கடல் பெருந்துரை கோன் மஞ்சன் மருவு மலை பகராய் நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசி இன்பமரும் முக்தி அருளும் மலை என்பது கன. எவ்வளவு அருமையான ஒரு வரிகள் பாருங்கள். இருள் அகல, ஆணவம் என்ற இந்த இருள் அகலும் வண்ணமாக வாழ்வீசி இன்பம் தரும் மலை. இன்பமாய அந்த முக்தி, அந்த அருள் மலை, இன்பமரும் அருளும் முக்தி, அந்த முக்தி என்ற அந்த மலை என்பதுக்கான் ஆய்ந்து. அப்ப மலை என்பது இங்கே மலைக்கச் செய்யும் பொருளாக, முக்தி பேரருள் நமக்கு தருவதற்காக இருக்கும் இறைவன் மகேந்திர மாமலை உறையும் புறவா என்று வெளியாக எடுத்து சொல்லி என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பெண் திருமாளிகை தேவர் என்ற அந்த இளம் பெண் பசுக்கள், ஆன்மாக்கள், உயிர்கள், 10ஆன உயிர். இந்த உயிர் இறைவனோடு உறவு கொண்டு விட்டது. அந்த இறைவனை கண்டது. எங்கே கண்டது? தில்லையிலே கண்டது. ஆனந்த கூத்தை கண்டது. தன் வசம் இழந்தது, தன்னை மறந்தது. இப்பொழுது இறைவன்பால் ஒன்றித்தது, சிவ யோகத்திலே ஒன்றித்தது. ஒன்றித்தல் மட்டும் போதுமா? அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டுமே, அந்த போகத்திலே திளைக்க வேண்டுமே, அந்த போகம் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நினைந்து வருந்திக் கொண்டிருக்கிறது. அதை முகக்குறிப்பால் கண்டுகொண்ட செவிலித்தாய். இது சிவ யோகம். 9ஆம் திருமுறையே யோகம்தான், முழுக்க சிவ யோகம்தான். ஆனாலும் அவர்கள் அனுபவித்தாலும் கூட இடைவிடாத உடம்போடு கூடி இருக்கிறாங்க. மாயையாக உடம்பு இருக்கு, ஆனா அந்த மாயாய உடம்பு அருள் உடம்பாக மாறிவிட்டது. காரணம், இவர்கள் மலம் அப்படியே நீக்க பெற்றது. ஏகனாகி நிற்றதால் மல நீக்கம். ஏகனாகி நிற்றலும் இறைவனி நிற்றலும் யான் எனது என்னும் அந்த செருக்கு நீங்கியதால் இங்கே மாயை கண்மம்
நீக்கப்பட்ட அந்த உணர்வு, அந்த உணர்விலே இவர்கள் அப்படியே திளைத்து நின்ற அந்த தன்மை, அதைத்தான் இங்க ரொம்ப அழகாக எடுத்து இறைவனை நிற்றதால் அந்த அஞ்ஞான கண்மம் பிரவேசியா, அஞ்ஞான கண்மம், இந்த அஞ்ஞானன்றது மாயை, மாயை கண்மம் ரெண்டுமே நீக்கப்பட்டது. அப்ப நீக்கப்பட்ட நிலையிலே அந்த சிவ யோகத்திலே ஒன்றித்து, இது பயன்ல வரும். 10 பாலே பயன்தான். 10, 11, 12 3மே பயன்தான். அப்போ பாசச்செயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று என்ற கருத்துரையும் இங்கே அருமையாக எடுத்துரைக்கப்படுகிறது. இப்போ மலம் நீக்கம் பெற 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 ஆன்மா, உயிர் இறைவனோடு ஒன்றிக்கும் நிலையை இங்கே மிக அருமையாக எடுத்து சொன்ன முதல் பாடல் செவிலித்தாயின் மூலமாக இந்த உயிரின் தன்மை இறைவனோடு ஒன்றித்து அந்த போகத்தை உறவாகிய போகம் யோகமும் போகமும் உயிர் ஆழி, யார் தருவது யார்? உயிர் ஆழியாகி அந்த இறைவன் பரம்பொருள் என் பொன் ஒரு நாள் சிறவாத, அவர் எப்படிப்பட்டவர் பெருமை உடையவர் என்றால் சிறவாதவர் புறம் சற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மறவா என்னும் மணிநீர் அருவி மகேந்திர மாமலை மேல் உறையும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும் குலா தில்லை அம்பல குத்தனையே. எவ்வளவு ஒரு அருமையான வரிகளாக இறைவனை அப்படியே உணர்ந்து உணர்ந்து இறைவனோடு ஒன்றித்து இருந்து அந்த அனுபவத்தை, தாம் பெற்ற அனுபவத்தை இங்கே பாடலாக்கி தந்திருக்கிறார் என்றால் இறைவனுடைய சிவபரத்துவமும் இந்த இறைவன் உயிர்களாகிய நம் பொருட்டாக தரும் அனுபவத்தையும், இந்த அனுபவம் நான் மட்டும் பெற்றதல்ல நீங்களும் பெற வேண்டும் என்று எடுத்து சொன்ன தன்மையும், அனுபவத்தை எடுத்து சொல்லவே முடியாது. அதனால்தான் செவிலித்தாய போட்டார். இந்த செவிலித்தாய் கண்டு சொல்வது போல அமைத்தார். இந்த பெண் இப்படி வாடி வதங்கி இருக்கிறாளே, எதை நினைத்து கொண்டிருக்கிறார்? உள்ளே ஒரு தலைவன், அந்த தலைவன் எங்க இருக்கிறான்? தில்லையிலே இருக்கிறான். அந்த தில்லை கூத்தனோடு இவள் ஒன்ற வேண்டும். அதற்குரிய பக்கத்து வீட்டுல போய் சொன்னாலும், ஐயோ பிள்ளை ரொம்ப அடிப்போய் இருக்கே, இதுக்கு காரணம் என்ன? இந்த துன்பம் நீங்கணுமே, இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணுமே என்று அந்த ஆற்றாமையில் சொல்வது போல, அதோடு இறைவனுடைய பரத்துவத்தில் அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட பரம்பொருள். ஆனா இறங்கி வந்த தன்மை, இந்த அர்ஜுனனை சொல்லி இறங்கி வந்த தன்மை, அதை சொல்லி பரத்துவத்தை சொல்லி 3 புறங்களை எரித்தவர் இங்கே பன்றிப்பின் அர்ஜுனனுக்காக அருள் புரிந்த தன்மை, அதை சொல்லி இவர் பெரிய மாமலை போன்றவர், குணக்குன்று என்றெல்லாம் சொல்லி இங்கே தில்லையிலே அருள் பாலிக்கும் தன்மை, இதையெல்லாம் சொல்லி சிவபரத்துவமும் உயிர்களாகி நமக்காக இறங்கும் தன்மையையும் அகத்துறை பாடலாக்கி இங்கே 9ஆம் திருமுறையிலே உயிர்களாகிய 10ஆகிய உயிர் அனுபவிக்கும் அனுபவத்தை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் உயிர்களாகிய நமக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்க பாப்போம். இதுல ஒவ்வொரு பாடலிலும் ஏராளமான நிகழ்வுகள் அப்படியே கொட்டி கிடக்கிறது. காடு ஆடு. அடுத்து இன்னும் ஒரு 2வது பாடல் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், அடியேனுடைய எண்ணம். காடு ஆடு பல்கணம் சூழ கேளல் கடும் பின் நெடும்பகல் நடந்த வேடா மகேந்திர வெற்பா. மீண்டும் மீண்டும் அப்படியே சொல்லுது. யார் சொல்றா? இங்க திருமாளிகை தேவர் என்ற இளம்பெண் சொல்வது. மகேந்திர வெற்பா என்னும் வினையேன் மடந்த. இந்த இடத்துல ஒரு வரி ஹைலைட்டா இருக்கு பாருங்க. 4வது வரியில வினையேன் மடந்தை விம்மா வெறுவும். இந்த செவிலித்தாய் சொல்றாளாம். எப்படி சொல்றானா, ஐயோ என்னுடைய வினையேன் மடந்தை என்றால் எனக்கு இன்னும் வினைகள் இருக்கு, உடம்பு இருக்கு,
திரு மாளிகை தேவருக்கு உடம்பு இருக்கு, செவிலித்தாயாக இருப்பவரும் அவர்தான், இந்த இளம் பெண்ணாக இருப்பவர் அவர்தான். இப்ப அவர் சொல்றாரு, வினையேன் மடந்தை, வினையினால் வந்த இந்த குழந்தை. மடந்தை என்றால் கொஞ்சம் அறிவு பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. பேதை பெண், இந்த மடந்தையில ஒரு வயசு பருவம் அப்படி சொல்லக்கூடியது. இந்த பெண் என்னுடைய வினையினால் வந்த குழந்தையாக இருக்கிறதே, அதனால் இந்த குழந்தை இன்னும் அனுபவத்திற்கு வரவில்லை. வினை இருக்கும் வரையில் இறைவனை அனுபவிக்க முடியாது. இங்க இவர்களுக்கு வினை நீக்கம்தான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வாசனை, மல வாசனை. 9ஆம் 10ஆம் நூற்பாலாம் பாசச்செய்யம் மல நீக்கம் சொன்னாலும் கூட மலம் கிடையாது, மல வாசனை. அந்த வாசனையும் அற்றால் தான் போகம். இது வரைக்கும் சிவ யோகம். இப்ப போகம் வரணும்னா மல வாசனையும் அற்றணும். இப்ப இந்த வார்த்தை எப்படி வார்த்தை பாருங்க, வினையேன் மடந்தை விம்மா வெறுவும், அப்படியே விம்முதான், வெறுவுதான், அப்படியே உள்ளுக்குள்ளேயே வெளிய காட்டிக்காம இந்த குழந்தை அழுகுதான். எதை நினைந்து அழுகிறது என்றால், இந்த தலைவனை. எப்பேற்பட்ட தலைவன் அப்படின்னா, சேடா எனும் செல்வர் 3000 செழும் ஜோதி அந்தனர் செங்கை தொழும் கோடா என்னும் குணக்குன்றே என்னும் குலா தில்லை அம்பல கூத்தனையே. இறைவனுடைய பரத்துவமும் இறைவன் இறங்கி வந்த தன்மையும் இந்த 2வது பாடலிலும் 12 பாடல்களும் ஒவ்வொரு வரிகளும் அதை வாசிச்சு பாருங்க தயவு செய்து. இதெல்லாம் நமக்கு அம்மா லாவண்யா அம்மாவுக்கு 1000 நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மைக்கே இதையெல்லாம் படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எம் போன்ற ஆன்மாக்களுக்கு ஒரு அருமையான தூண்டுகோலாக இருந்தார்கள் என்றால் மிகையாகாது. ஆன்மாக்கள் உயிர்களாகிய நாம் அடையும் பேறு எது? பேரானந்தத்தை தரும் அந்த பொருளை அடைய வேண்டும். அந்த ஆனந்த பொருள் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கும் அந்த பொருள் தில்லையிலே ஆனந்த கூத்து ஆடிக்கொண்டிருக்கும் அந்த பொருள். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை, அந்த பேரானந்தம் பொருளை நாம் அடைய வேண்டும் என்பதை சிவ யோகத்திலே 9ஆம் திருமுறையிலே வைத்து 10,000 உயிர் அடையும் பேரானந்தத்தை எடுத்து அழகாக நமக்கு தந்திருக்கிறார் என்றால், இதனையெல்லாம் ஒவ்வொன்றாக உணர்ந்து அந்த பரம்பொருள் எப்பொழுது கிடைக்கும் என்றால், என்றைக்கு அது தருகிறதோ அன்றைக்குத்தான் நாம் அடைய முடியும். நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானேய ரொந்தி பெற தன்னையே தந்தான் என்றொந்தி பெறு. அந்த பரம்பொருள் தன்னையே தந்தான். என்றைக்கு நம் செயல் எதுவும் இல்லை. அதான் இறைவனி நிற்றல் 10ஆம் நூற்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இறைப்பணி நிற்றல்னா இறைவனுக்கு செய்யற பணி அல்ல. யான் எனது என்னும் செருக்கு, எந்த செயலும் என்னுடையது அல்ல, எல்லாம் இறைவன் செயல். எல்லாம் இறைவன் செயல். 9ஆம் திருமுறை முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்கிறது. விளம்புமா விளம்பே. அந்த ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொன்றையும் நான் எதை சொல்ல நினைக்கிறேன் நீ சொல்லுப்பா, உரைக்குமார் உரையே. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஹைலைட்டாக வருகிறது. அப்படிப்பட்ட இறைவன், அந்த இறைவன் உள்ள நின்று நடத்தலைன்னா நாம எதையும் செய்ய முடியாது. இதை என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்றைக்கு அந்த பரம்பொருள் நமக்குள் வெளிப்பட்டு பேரானந்தத்தை தந்துவிடும். இந்த உயிர் அடைய வேண்டிய மிக உயர்ந்த நிலையும் அதுதான். நாம அடையக்கூடிய, இன்னைக்கு நம்ம அதை அடையணும் இதை அடையணும் எத்தனையோ குறிக்கோள் வச்சிருப்போம், எத்தனையோ வச்சிருப்போம். ஆனால் உண்மையான குறிக்கோள், உயிர் அடைய வேண்டிய குறிக்கோள் எது என்றால் அந்த பரம்பொருளை, சிவானந்த பொருளை, ஆனந்தம் தரும் பொருளை, தித்திக்கும் தேனை அந்த சிந்தையுள் வைத்து உணர்ந்து பேரானந்தத்தில் திளைத்து இந்த பிறவி பயனை
பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டு 9ல் 10ஆக இந்த 9ஆம் திருமுறை தரும் உயிர் ஆனந்தமாக இங்கே இந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம், அழுந்துவோம், அனுபவிப்போம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பு தந்த கவன்யா அம்மையாரின் பொற்பாதங்கள் பணிந்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி.